இல்ல வேலை வாய்ப்பு அலுவலகத்துக்கு இப்பதான் அவங்க வந்து வேலை வாய்ப்பு அலுவலகத்துக்கு வராமையே நிறைய விஷயங்கள் அவங்களை வீடு தேடி வர ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா நான் வேலை வாய்ப்பு அலுவலகத்துக்கு வேலை பார்க்கறப்ப ஒவ்வொரு நேரத்திலையும் வந்து இந்த மாற்றங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு காலத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டு எல்லாம் கிடையாது. அப்ப வந்து ஆர்மி நேவி ஏர்போர்ட்ஸ்ல வேலை பார்த்தவங்க அந்த வேலையை விட்டு இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால அந்த நிறைய பேர் வந்து வேலையை விட்டு வெளியே வரக்கூடிய நேரத்துல ஒரு வேலைக்காக ஒரு அமைப்பு வேணும்னு உருவாக்கப்பட்டதான் வேலை வாய்ப்புன்றது. அப்புறமேல் வந்து ஆர்மிக்குன்னு தனியா ஒரு வெல்ஃபேர் போர்டு வந்துருச்சு. அப்புறம் நிறைய வேலைகளுக்கு உடனடியாக ஆள் எடுக்கணும் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ணியிருந்தா போதும், ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுடைய சீனியாரிட்டி ஏதாவது ஒரு கிரைட்டீரியா வச்சுக்கணும். ஒரு சீனியாரிட்டி ஒரு ஏதாவது ஒரு சின்ன தேர்வு மாதிரி வச்சு அந்தந்த வேலை கொடுக்குறவங்களே பேங்க் முதல் கொண்டு கஸ்டம்ஸ் சென்ட்ரல் எக்ஸஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள்ல ஒரு காலத்துல வேலை வாய்ப்பு அலுவலகத்தோட நம்பரையும் சில கிரைட்டீரியா வச்சுட்டு அவங்க எடுத்தாங்க. அது ஒரு காலம். அதுக்கு பின்னால் அங்கேயும் கம்ப்யூட்டரைஸ் ஆயிடுச்சு. பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா திறமையை வந்து நம்ம எப்படி அசஸ் பண்றதுன்றதுக்காக வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ் வந்தது. அப்ப வந்து ஆர்ஆர்டி அதே மாதிரி பேங்க் எக்ஸாமுக்கான இது யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி இதெல்லாம் வந்து யூபிஎஸ்சி எல்லாம் ஏற்கனவே இருந்துட்டு இருந்தா கூட நிறைய விஷயங்கள் வந்து அவங்க மூலியமா தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ரெகுலேஷன் வந்துருச்சு. ஸ்டாஃப் செலக்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் அது வந்ததுக்கு பின்னால வேலை வாய்ப்பு அலுவலகம் வந்து தன்னை வந்து மாத்திக்கிடுச்சு. அது என்ன பண்ணுதுனாக்கா இப்ப வந்து பாத்தீங்கன்னா வழிகாட்டுதல் இருந்து இப்ப நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 10th பின்னால என்ன படிக்கிறான்றது ரொம்ப காலமா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிளஸ் டூ பின்னால என்ன பண்ணணும்ன்றது ரொம்ப காலமா பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் கூட பல மேடைகள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய பத்திரிகை துறையில இருந்து அவங்க ஏற்பாடு பண்ணக்கூடிய நேரத்துல இல்ல கல்லூரிகள்லயே நாங்க போய் கேரியர் டாக்னு ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு வந்து கேரியர் மாஸ்டர் ட்ரைனிங் ரொம்ப காலத்திலே கொடுத்துருக்கோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்ப வந்து என்ன பண்ணணும்னா ஒரு இளைஞனை வந்து எப்படி வந்து ஸ்டடி ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அவங்களுடைய படிக்கும் திறனை எப்படி உண்டாக்கிடணும், ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு என்ன மாதிரி பண்ணணும், இப்படி எல்லாம் உளவியல் ரீதியாக அந்த வேலை வாய்ப்பு அலுவலகம் வந்து இப்ப எல்லாம் கேரியர் சென்டர் சொல்லி பேரே மாறிடுச்சு. இப்ப எல்லா இடங்களையும் பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு அலுவலகம் வந்து ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு மையமாகவும் இருந்துட்டே இருக்கு. கல்லூரிகளுக்கும் போகுது, பள்ளிகளுக்கும் போகுது, அதே மாதிரி ஆசிரியர்களுக்கும் பயிற்சி கொடுக்குது. சோ அந்த விதத்துல வந்து வேலை வாய்ப்பு அலுவலகத்தை பாக்கணுமே ஒழிய வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தயார் பண்ற ஒரு அலுவலகம் தான். அப்பவே அதனுடைய பரிமாணம் நான் இருக்கிறதே அது மாறிடுச்சு. அதனாலதான் வந்து ஸ்டடி சர்க்கிள்னு ஒண்ணு கொண்டு வந்து அதே மாதிரி தனியார் வேலைக்குன்னு சொல்லி வேலை வாய்ப்புக்கு தனியார் வேலை வாய்ப்புக்குன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேலை வாய்ப்பு அலுவலகத்திலையும் வந்து வேலை அளிப்பவர்களை கூப்பிட்டு வேலை வேணும்னு கேட்கறவங்களையும் கூப்பிட்டு 2 பேருக்கு வந்து தனியார் வேலை வாய்ப்புக்கு கவர்மெண்ட் வேலைக்கு என்ன பண்றாங்கன்னாக்கா ஸ்டடி சர்க்கிள் மூலியமாக பேங்க் எக்ஸாமுக்கோ யூபிஎஸ்சி மாதிரி எக்ஸாம்ஸ்க்கோ இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வச்சு பயிற்சி. இப்ப இந்த கொரோனா காலத்துல கூட பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆன்லைன்ல நிறைய வல்லுநர்கள் ஏற்கனவே பாஸ் பண்ணவங்க அவங்க எல்லாம் வந்து அந்த பையன்களுக்கு வந்து வீட்டுல இருக்கப்ப அந்த வேலை நாடுகளுக்கு வந்து என்ன மாதிரி எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி கேரியர் பிளானிங். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட கேட்டாக்கா படிச்சிருப்பாங்க, ஆனா படிச்சுட்டு இந்த எப்ப அப்ளை பண்ணணும் எப்ப நோட்டிபிகேஷன் வரும் அதுவே தெரியாது நிறைய பேர். அப்ப அதுக்கெல்லாம் வந்து சொல்லக்கூடிய மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் கூட வேலை வாய்ப்பு அலுவலகம் பண்ணுது. அப்ப வந்து அதே மாதிரி சார் நான் நிறைய தடவை ட்ரை பண்ணேன், எனக்கு மனசு வந்து போச்சு, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா கவுன்சிலிங் சைக்காலஜி நான் பாத்தீங்கன்னா சைக்காலஜி கவுன்சிலிங் இந்த மாதிரி வந்து வேல்யூஸ் அவங்களுடைய டிராவல் பண்ணி பையன்களுக்கு என்ன மாதிரி உளவியல் ரீதியாக அவங்க வந்து ஆற்றுப்படுத்தணும். இந்த மாதிரி பல பரிமாணங்கள்லயும் மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கேரியர் சென்டர் இருக்கு. அது ஒரு சென்டர் மாதிரி. மற்றபடி எல்லா வேலை வாய்ப்பு அலுவலகங்களையும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆலோசனை வழங்கக்கூடியது, போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கிறது, தனியார் வேலைக்கு வாய்ப்பு கொடுக்கிறது, இந்த மாதிரி அது மாறிடுச்சு. அது மாதிரி அதை புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து நம்மளுடைய அந்த ஒரு எதிர்பார்ப்பு வந்து என்ன பண்ணணும்னாக்கா நான் தயாரா இருக்கேன், உங்க அலுவலகத்துல இருந்து என்னால என்னென்னலாம் உதவி பெற முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சாங்கன்னாக்கா அங்க இருந்து நிறைய விஷயங்களை அவங்க வந்து பெற்று பலனடையலாம்.